இன்றைக்கு நமக்கு ஒரு நியூ டீச்சிங், maybe I can call this a Bible study series, what worship truly is or is not. ஆராதனை என்பது தேவனிடத்தில் முதன்மையை கொடுப்பது என்ற தலைப்பில் we're going to study that. அதை நம்ம படிக்க போகிறோம். Never underestimate what God can do when we gather in His name, right? அவர் நாமத்தில் நம்ம கூட கற்றுக்கொள்ள வேண்டும். And that's what we are doing. So இன்று துவங்கி இந்த மாதத்தில், குறிப்பாக இந்த மாதத்திலிருந்து I was just thinking of doing a series on what worship truly is or is not. உண்மையான ஆராதனை இதுதானா அல்லது இது அல்லவா என்ற அந்த தலைப்பில் ஒரு சீரீஸ் மாதிரி, and especially in the month of April. And then இன்றைக்கு குறிப்பாக ஆராதனை என்பது தேவனிடத்தில் முதன்மையை கொடுப்பது என்று பகிர்ந்து கொள்ள போகிறேன். Worship is giving God the priority. Worship is giving God the priority. So I will be just sharing. If you wish to take notes, you can take. But I pray that this will be useful, helpful. நம்மளுக்கு தெரியும், ஆராதனை சொன்னால் மிக ஒரு ஆழமான, நீளமான, வெரி ஹியூஜ் டாபிக். ஆராதனைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு தலைப்பாய் இருக்கிறது. அதிலிருந்து நம்ம போதிக்கிறோம், நம்ம பிரசங்கம் பண்றோம் என்று நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு அவர் தம்மையே வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். God revealed himself to his people. அவருடைய ஜனங்களிடத்தில் ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் மட்டும்தான் எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறார் நம்முடைய ஆராதனைக்கு. God is worthy of our worship. நம்முடைய ஆராதனைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார், அவருக்கு தகுதி உண்டு. அதனால்தான் we declare his worth in worship. அவருடைய தகுதியை நம்ம அறிக்கை எடுக்கிறோம், ஆராதனையில அதை நம்ம செய்கிறோம். நம்மளால எப்படி ஆராதிக்க முடிகிறது என்றால், முதலாவது அவர் நம்மளுக்கு அந்த அனுமதி கொடுத்ததுனால தான். we are able to worship because he has allowed us. அவர் நம்மளுக்கு அந்த இன்விடேஷன் கொடுத்திருக்கிறார், அந்த அழைப்பை கொடுத்ததுனால தான் நம்மளால அவரை ஆராதிக்க முடியுது. ஒரு உறவுக்குள்ள நம்மளை அவர் அழைத்ததுனால தான் நம்மளால ஆராதிக்க முடியுது. So although worship is involving human beings like you and I, but your worship did not start with us. நம்மில் துவங்கவில்லை, அவரில் துவங்கினது. அவர்தான் அந்த அழைப்பை வழங்கினார், அவர்தான் பாத்திரராக இருக்கிறார். He is the object of worship. எல்லா ஆராதனை அவரிடத்துல தான் போய் சேருகிறது. ஸோ ஆராதனை என்று நம்ம பார்க்கும்போது அதுல உறவு இருக்கிறது. அதனால்தான் I try especially on Wednesday or சிறு கூட்டங்களில் try not to rush, try to linger a bit more, just to dwell a bit more, just to stay a bit longer. அந்த பழக்கத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா, நம்ம எங்க இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், வெளியே இருந்தாலும், இல்லாட்டி சபையில இருந்தாலும், இல்லாட்டி இன்னொரு சபையில நம்ம இருந்தாலும், இன்னொரு கூட்டத்தில் நம்ம இருந்தாலும், nothing will affect us because நமக்கு ஆண்டவருக்கு அந்த உறவு இருக்கிறதுனால ஆராதனை அது ரொம்ப சுலபமாக, இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த ஃப்ளோ பண்றதுக்கு, அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ அவர் அந்த ஆராதனை ஒழுங்கை, அவர் உடன்படிக்கையை, அவர் அந்த அனுமதியை அவர் கொடுத்தது நிமித்தமாக அவருடைய கோட்பாடுகளிலே நாம் ஆராதிக்க வேண்டும். We worship God under his terms, not ours. ஸோ அவர் கொடுக்கிற விதிமுறைகள் கொண்டுதான் நாம் அவரை ஆராதிக்கிறோம், தவிர நாமே உருவாக்கி கொண்டு அவரை ஆராதிக்க இயலாது, செய்யக்கூடாது. அதனாலதான் ஆராதனை சொன்னா நிறைய ஒழுங்குமுறைகள் இருக்கின்றன. சபையில, திருச்சபையில, கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா take it very very take time for it and consider it பண்ணிட்டு ரொம்ப அழகாக make sure கரெக்டா செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா we worship under his terms, what he requires of us of worship, and then we offer the right worship. We don't offer worship that is not acceptable. We offer acceptable worship to God. தேவனுக்கு பிரியமான ஆராதனை நம்ம செலுத்தணும்ல. அதனால்தான் பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை தொழுது கொள்ளுங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ரைட், so it's not anything goes, அப்படி இல்லை. There is a freedom in worship, but then
ஒரு 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 ஒழுங்குக்குள்ள கர்த்தர் இருக்குமாறு விருப்பப்படுகிறார். அதனாலதான் உலகத்தின் காரியத்திற்கும் சபையின் காரியத்திற்கும் நம்ம வந்து வெரி கேர்ஃபுல் how we draw the lines, the boundaries very clearly so that we will know இதுதான் ஆராதனைன்னு சொல்லி. So some definitions of worship I share. முதலாவது, worship is the activity of glorifying God in His presence with our voices and hearts. Okay, worship is the activity of glorifying God in His presence with our voices and hearts. Worship is an act of glorifying God. ஆராதனை என்பது வந்து அவருடைய பிரசன்னத்துல இருந்து நம்முடைய குரல்களோடு நம்முடைய இருதயத்தோடு இணைந்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. அது தேவனுக்கே மகிமை செலுத்தக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. சங்கீதம் 95:1-2 பார்க்கும்போது, கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். Right? There is singing involved. Our heart is involved in it. Right? It is not separate. It is together. பிறகு சங்கீதம் 34:1-3 தெரிந்த சங்கீதம் தான். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. Alright, so you see, worship is not passive, it is active, it is moving, it is always on the go என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். Right? இரண்டாவது definition வந்து, worship is doing the will of God. Worship is doing the will of God. Isn't that interesting? ஆராதனை என்பது தேவ சித்தத்தை செய்வது, then making most of the time God has given and to know the will of the Lord. Making most of the time God has given and to know the will of the Lord. தேவன் கொடுத்திருக்கிற நேரங்களை நல்லா பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தம் என்னவோ என்று அறிந்து கொள்வதே ஆராதனையும் கூட ஒரு டெஃபினேஷன் சொல்லுகிறது. Interesting, right? Worship is doing the will of God. Isn't that marvelous? Right? That means it involves our whole life. As we all by now matured and growing Christians, பல வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருந்தால் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கூட நம்மளுக்கு தெரியும், பாடல் மட்டும் இல்லை, இசை மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையே அதில் இருக்குன்னு. ஸோ அந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5, Ephesians chapter 5 verse 17 onwards. ஆகியால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து இந்த வசனம் சொல்லுது. Right, that is Ephesians chapter 5 verse 17-20. நான் இங்கிலீஷ்ல வாசிக்கல, so we just keep to time. So தமிழ்ல வாசிச்சேன். So worship involves these definitions. These are not exhaustive. These are not the only definition. நிறைய other definitions இருக்கிறது. But இன்றைக்கு இயேசு ஆராதனை பற்றி என்ன சொல்லுகிறார்? Now we all like praise and worship, correct? Let's say, given an opportunity, you ask the question, who do you think is the best worship leader? So now, உலகத்தில் இருக்கிற worship leader, you all may like certain worship leaders, whether English singing or Tamil singing, இதுவாக தான் உங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். But if you think about it, Jesus is the ultimate worship leader. அவர் தான் ஸ்டாண்டர்ட்னு சொல்லலாம். அவரை போல யாரும் இருக்க முடியாது. காரணம், அவர் எப்பொழுதும் பிதாவானவரை மகிமைப்படுத்தினார், எப்பொழுதும் பிதாவானவரை கனப்படுத்தினார். இயேசு என்ன சொன்னார்? பிதாவுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதே என்னுடைய போஜனம் என்று சொன்னார். Right? So worship is to do the will of God. முன்பு அந்த definition பார்த்தோம்ல. So my food is to do the will of the Father who sent me. So Jesus had a posture of doing the Father's will.
And that is an act of worship. அது ஒரு ஆராதனை முறையா இருக்கிறது. அது ஒரு ஆராதனைக்கு உண்மையான அர்த்தமா இருக்கிறதுல. இயேசு எப்பொழுதும் பிதாவோடு அவர் எப்போதும் in alignment. And you know in the army, right, or in the, if you all in your school இருக்கும்போது NPCC இருக்கும், NCC இருக்கும், and then you know the contingent இருப்பாங்க, கம்பெனி இருப்பாங்க, இல்லாட்டி platoon இருப்பாங்க. parade square அது வந்து ஒரு இடம் இருக்கும், அங்க போய் அவங்க ஃபார்ம் அப் பண்ணிட்டு they have to stand in attention, and then let's say there are about 50 people in that group, or maybe 20 people in the group. அந்த group வந்து ஒரு command கொடுக்கும்போது, அந்த groupக்கு ஒரு command கொடுக்கும்போது அவங்க வந்து உடனடியாக they stand in straight rows, and in front, by the side எல்லாம் கரெக்டா இருக்கணும் alignment, எதுவும் பிழை இல்லாம இருக்கணும். And you will see that in NDP ல பாத்தீங்கன்னா, parade ல பாத்தீங்கன்னா, அந்த march past and all that, precise alignment. You can't go off, you know, if not you'll know it. So alignment. So இயேசு பாருங்க, பிதாவோடு எப்போதும் alignment விட்டுற மாட்டாரு. In fact, if you look at marksman, அந்த ஷூட்டிங்ல போவாங்கல, அந்த ஷூட்டிங்ல marksman வந்து இங்க இந்த கண்ணு பார்வை வந்து இங்க இருந்து அங்க ஒரு ஹோல் மாதிரி இருக்கும், அங்க ஒரு ஹோல் இருக்கும், பிறகு அந்த ரைஃபிள் அந்த கார்னர்ல ஒரு டிப் மாதிரி இருக்கும். I forgot the term for it. So the shooter with the rifle, he has to, you know, one eye closed, breathe in, hold the breath. அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. hold your breath and then you slowly pull the trigger. You can't just anyhow pull, because the rifle will move and then the bullet will miss its target. So from the beginning right up to the target, straight up அழகா பார்த்தா அந்த அலைன்மென்ட் இருந்தா தான் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ண முடியும். So இயேசு பாத்தீங்கன்னா அவர் எப்பொழுதும் பிதாவோடு எந்த நேரத்துல அவர் வந்து அசையாதபடி, always where the Father was, Jesus was, right? He will not go off, he will not go in his own tangent. He will always be there. பிதா இப்படி போறாரா, இவர் இப்படி போக மாட்டாரு, திருப்பி வந்துருவாரு. He will always be there. And that is what it is. He always prioritized and ordered his life and lifestyle around his Father. He always எப்போதும் முதன்மையை கொடுத்தார். எப்போதும் தன்னுடைய ஜீவியத்தில் தன்னுடைய வாழ்க்கை முறையை பிதாவினோடு always circle around the Father. எப்போதும் பிதாவோடு ஒரு கம்யூனியன், ஒரு கம்யூனிகேஷன் வைத்துக் கொண்டே இருந்தார். We know that. ஸ்கிரிப்சர் வாசிக்கும் போது எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதிகாலையில எழுந்து இருட்டோடு போய் வனாந்தரமான ஒரு இடத்துல போய் ஜெபிச்சார். பிறகு மலை மேல ஏறி போய் அங்க ஜெபிக்கிறார். Why? Because there is worship. So worship is not mere songs and dance and all the charisma. You know your pastor is very charismatic. He's tongue talking, devil chasing, whatever you call it. But that's not all about it. And it's neither also your very traditional choir sing hymns and choruses. Not that even. அதெல்லாம் expressions. Okay, பிறகு அதை குறித்து நான் என்ன சொல்றேன். So இயேசு சொல்ற பிறகு யோவான் 4:23 ல இருந்து 24. Today we don't have slides, just this one. So by hearing, you can take down notes, you can do that. Okay, யோவான் 4:23-24. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களா இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். வாவ்! தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். சோ சமாரிய ஸ்திரீயின் இடத்துல பேசக்கூடிய அந்த சம்பவம், அந்த அந்த வேல் கிட்ட அவர் இயேசு இருக்கிறார். சமாரிய ஸ்திரீ தண்ணி கேட்கிறாரு. அந்த சமாரிய ஸ்திரீ பேசிக்கிற நேரத்துல தான் சமாரிய ஸ்திரீட்ட பேசின இயேசு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் நமக்கும் இது பொருந்திய ஒரு செய்தியா இருக்கிறது. So ஆண்டவர் சொல்ற அந்த வசனத்தை பார்க்கும்போது we all know the expressions of worship. ஆராதனையுடைய வெளிப்படுத்துதல் பாடல்கள், இசை, நடனம், கைத்தட்டுறது போன்று இருக்கிறது. Even we have different arts. But there is something much deeper than this. இவைகளிலும் இன்னும் ஆழமான விஷயங்கள் இருக்கின்றன. நீங்களும் நானும் ஆராதனையை விருப்பமான பாடல்களுக்கு நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. விருப்பமான இசைக்கு நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது. ஆராதனையை நம்ம எப்படி கண்ணோக்கி பார்க்க வேண்டுமோ, ஆராதனை என்பது முதன்மை. We need to view worship as priority. முதன்மை. Right? Can you imagine? You can only worship God when the favorite songs are sung.
or plate. And I'm not criticizing. Of course, we all have favorite songs. சில சாங்ஸ் வந்து கண்ணீர் வந்துடும், இசை கட்டிங் கண்ணீர் வந்தோம். அவ்வளோ பவர்ஃபுல் லிரிக்ஸ், கண்டென்ட், எழுதுனவங்களுடைய நோக்கம் நம்மளை தொடுது. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் தட் இட் இஸ் ஜஸ்ட் மோர் தென் தட். இவைகளிலும் இன்னும் ஆழமாக இருக்கிறது. நாம் தேவனுக்கு நம்முடைய முதல் இடத்தை நம்முடைய ஜீவியத்தில், அன்றாட ஜீவியத்தில் கொடுக்கும்போது அதுதான் உண்மையான ஆராதனை. பாட்டை நல்லா பாடுறது ஒண்ணு, இசை நல்லா வாசிக்கிறது இன்னொன்று, நல்லா பிரசங்கம் பண்றது, ஊழியம் செய்யறது மற்றொன்று. ஆனால் when we give God the first place in all of our lives walk, then we offer him true worship. Amen. அதுதான் உண்மையான ஆராதனை. Right? So Jesus says worship in spirit and truth, and he said you must worship in spirit and truth. நம்முடைய ஆவி தேவனிடத்துல ஆராதிக்க வேண்டும். நம்ம ஆவி அவரோடு இணைய வேண்டும். In worship our spirit reaches out to God. ஏன்னா God is spirit, தேவன் ஆவியா இருக்கிறார். The problem is we churn up people's emotions and physical, கை தட்டுங்க, டான்ஸ் பண்ணுங்க, but the spirit can be far away. And we know it. One of the hardest hit ministries in the church is always the worship team. I thank God in the church ஆண்டவர் நல்லா சஸ்டெயின் பண்றாரு. I praise God for that. இது பெருமையா நான் சொல்லல, பயபக்தியோட நடுக்கத்தோடு சொல்றேன். Can be very difficult. ஏன்னா நல்லா வாசிக்க முடியும், நல்லா பாட முடியும், ஆனா in the spirit you're not connecting, you struggle to connect with God because it's just outward expression. I'm not saying entire எல்லாரும் அப்படி இருக்காங்க நான் சொல்லவே இல்லை. I'm not saying that, but there's always a challenge. எப்போதும் அங்க ஒரு சேலஞ்ச் இருக்கு. ஸோ நம்முடைய ஆவி தேவனுடைய ஆவியோடு இணைய வேண்டும். அப்படி இணைய வேண்டும் என்றால் we need to put God at the center stage of our lives. அவரை நடுஸ்தலத்துல நம்முடைய வாழ்க்கையினுடைய அன்றாட காரியங்களில் அவரை வைக்க வேண்டும். Then we can say I am the true worshipper that God is seeking. Then we can say this is spirit and truth. இப்படிப்பட்ட தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் தேடிக்கொண்டு இருக்கிறாரா? That means God the Father is still seeking amongst us, still seeking, still longing for, still அவரை பார்த்துட்டு இருக்கிறாரு. என் பிள்ளைங்க எவ்வளவு செய்யறாங்க, ஆனா என்கிட்ட வந்துருவாங்களா ஒரு வாஞ்சி அவருக்கு இருக்கு. Right? So he's narrowing down his terms to those who worship in spirit and truth. அவருடைய சர்ச் வந்து இன்னும் நேரோ பண்ணுது. It's narrowed down. Yes, everyone is singing, everyone is dancing, everyone is there, but he's looking for the true worshippers. அப்ப நம்ம அவர் சொல்றபடி நம்ம வாழ்க்கையை அவருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, முதன்மையை அவருக்கு கொடுக்கும்போது, அதுதான் அவருக்கு பிரியமாய் இருக்கிறது. அதுல தான் நம்ம எக்ஸல் பண்ணணும். Not that we are not doing that, but this word is to encourage us. So worship involves priority. True worship calls for priority. Where is God in the priority list of our life? So நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், Lord, reorder our priority. Sometimes it jumbles up, right? Sometimes we make our own decisions, our own tasteக்கு நம்ம செய்யறோம், அப்புறம் திருப்பி உழுவுறோம், அப்புறம் திருப்பி வர்றோம், and it's not wrong. ஸோ நம்ம ஆண்டவரோட ஆராதனையில என்கவுண்டர் பண்ணும்போது ஆண்டவர் திருப்பி ரீஆர்டர் பண்ணிக்கிட்டே இருப்பார். திருப்பி we get right with God and keep on going. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில முதன்மையா இருக்கிறார் என்று சொல்லும்போது நம்ம எடுக்கிற தீர்மானங்கள் அவரை கனப்படுத்தும். சின்ன தீர்மானமா இருந்தாலும் பெரிய தீர்மானமா இருந்தாலும் அவரை கனப்படுத்தும். நம்முடைய சிந்தை வாழ்க்கை அவரை கனப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையினுடைய முறை, பழக்க வழக்கங்கள் அவரை கனப்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை நம்ம அவருக்கென்று மாற்றி அமைத்து அவரை உயர்த்தி அவருக்காக வாழ ஆரம்பிப்போம். How we get up in the morning to view life also shows how much we give him priority. How much we sleep with thanksgiving shows how much we give him priority. எப்படி நம்ம நடக்கிறோம், எப்படி ஓடுறோம், எப்படி அமர்ந்து இருக்கிறோம், எப்படி பேசுறோம், எப்படி உறவு கொள்கிறோம், எப்படி அன்பு செலுத்துகிறோம், எப்படி மன்னிக்கிறோம், இதெல்லாம் என்ன காண்பிக்குதுன்னா அவருக்கு முதன்மை எந்த அளவுக்கு கொடுக்கிறோம்னு பார்க்கிறோம். உதாரணமாக வேலை இடத்துல
working ethics with work situation உங்களுக்கு தெரியும், right? You are working in a company and then you have a supervisor whom you have to report, and the supervisor demands that you do your job at a particular time and you need to get it done. ஆனா அந்த வேலை நீங்க செய்யும்போது நீங்க நேர்மையாக டைம் எடுத்து எல்லாம் செக் லிஸ்ட்லாம் பண்ணிட்டு check all the things, make sure it's correct and go through all the protocols and then you submit. But your friends tell you you can ignore that. No man, nobody is going to check. Check the checklist that you did not do. Never mind, it's okay. Nobody sees. Never mind. You can just do it. அந்த நேரத்துல நம்ம தேவனுக்கு முதன்மை கொடுத்தோம்னா அவன் சொல்ற ஆலோசனைக்கு நம்ம கேட்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோம்? I am a true worshipper. We will be able to say politely, sorry, even if it takes time, even if it is affecting my promotion, I will just do what I can, do it honestly and sincerely. பள்ளிக்கூடத்தில் நம்ம வாய்ப்பு வழங்கப்படுகிறது சீட் பண்றதுக்கு, இல்லை ஷார்ட்கட் எடுக்கிறதுக்கு, காப்பி பண்றதுக்கு. இப்போ அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற தீர்மானம் தேவனுக்கு விருப்பமாய் எடுக்கலாம் அல்லது அநீதியான தீர்மானம் எடுக்கலாம். ஸோ இட்ஸ் a test. ஆகவே worshipனு பார்த்தா இஸ் an expression of our love to God through our daily life. We cannot cancel out our daily life priorities and just segregate worship in that sense, Dharma. Right? So it is not exclusive to being in the church alone. ஆராதனைக்கு வருவது ஆராதனைக்கு வருவது, அதாவது சபைக்கு வருவது ஆராதனையினுடைய துவக்கமாய் ஏற்றுக்கொண்டோம்னா ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கிறோமான கேள்விக்குறியா இருக்குது. I'm going to church to worship God னு சொல்ற விட I'm going to church to continue to worship God. அதுல எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. Going to church is a continuation of your regular worship with God. Amen. Can you imagine you come to church and then only your light gets switched on and then only you're worshiping God? நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா we segregate that worship as a praise and worship is the worship. The worship teamல இருக்கிறவங்களுக்கு தெரியும், by now you all know what it meant by worship in totality. Retreatல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன், right? So it is actually a continuation. ஆராதனை எப்ப துவங்குகிறது? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுடைய ஆவியின் மனுஷன் மறுபிறப்பு அனுபவம்க்குள்ள வருகிறான். You are reborn. Your spirit is reborn. You confess your sins. You run away from the things that you easily do. Maybe நீங்க vulgarity ரொம்ப பேசிட்டு இருப்பீங்க, ஆனா நீங்க you are born again. You totally don't speak that bad words or negative words, but at least you will be lesser in sinning. Right? So the reborn experience வந்த உடனே light switch பண்ணியாச்சு. You are a worshipper. Alright? So அப்பயே ஆரம்பமாயிடுச்சு. ஸோ சபை வந்து ஒரு ஓய்வு நாள் கூடக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது. Church is a building and it is also a people group. இங்குதான் பரிசுத்தவான்கள் கூடி வருகிறார்கள். ஸோ சபை கூடி வருகிறதுடைய நேரம் ஒரு 2 மணி நேரம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்பு அதற்கு பிற்பாடு நம்ம எப்படி ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கிறோம் அதுதான் கேள்வியா இருக்கிறது. I remember one time many years back when I was a youth president at Christ Churchல. இப்போ ஒரு பாஸ்டர் வந்து நம்ம இன்வைட் பண்ணி ஒரு கூட்டத்துக்கு இன்வைட் பண்ணோம். ஸோ அந்த வாலிபர்கள் வந்து என்னமோ worship லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. So I think it was me who said after the worship time, the praise and worship time, நான் சொன்னேன், thank God for very good something like that. Thank God for good worship. Like worship was really good. And the pastor appear correct பண்ணாரு. It is not that the worship is good. We don't worship, you know. Sometimes we unknowingly worship the songs that we like, worship the music that we like. He said, we understand that we are actually encouraging the person who led worship. நல்லா இருந்துச்சு, ஆண்டவர் பிரசன்னத்தை உணர்றோம். But ஆராதனை நல்லதுன்னு இல்லை, ஆண்டவர் நல்லவர். What happens is someone who cannot sing very well, cannot sing ரொம்ப very பிரபலமான ஒரு பாட முடியாது, music not very fantastic. You know what? The presence of God can be there as well, right? It's not limited. So the சமயத்தில் அந்த ஆராதனைன்னு சொன்னா நம்ம வந்து ஒரு I'm not saying என்ன சொல்றது lowering the standard of worship, the music, singing, அது நான் சொல்லல. But sometimes அந்த worship அந்த element அந்த முக்கியத்துவத்தை நம்ம மறந்துடுறோம். We cannot contain worship into mere songs and music.
Songs, music, dance எல்லாம் முக்கியம். But it is beyond that. Worship involves the attitude of the heart. Amen, சொல்லுமா? It involves the attitude of the heart. And the only audience in worship is God alone. ஒரே ஆடியன்ஸ். இப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது, நான் இப்போ பாட்டு பாடும்போது, நீங்களும் பாடும்போதுலாம் நீங்கள் யார்கிட்ட பாடுறீங்க? ஆண்டவர்கிட்ட தான். He is the only audience. அப்படின்னா we don't need to perform. We don't need to show. நானாகவே நான் வரலாம், நல்லா பாடலாம், பாட முடியலன்னு அழுகலாம், அழுக முடியலன்னா அப்படியே அமைதியாக இருக்கலாம். கரெக்ட்? அமைதியாக இருக்கிற ஆராதனை நினைக்கிறீங்களா? எஸ். There are times that you can't sing, you can just choke up with tears. That is a worship to God, right? Because it's not a showmanship. ஷோ பண்ணுறதுக்கு நம்ம பண்ணலையே, நம்மளுடைய இருதயம் கர்த்தரோடு அப்படியே இணைந்து வருகிறது. ஏசாயா 29:13 பார்த்தீங்கன்னா, Isaiah 29:13, right? Some of you all will know this passage. Isaiah 29:13, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால் போதிக்கப்பட்ட கற்பனையாய் இருக்கிறது என்று ஏசாயா சொல்றார். ஆகவே ஆராதனை என்று சொன்னால் அது ஒரு மேடை இல்லை, அது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அல்ல. ஆராதனை என்பது நாம் அனைவரும் ஒருவரோடு இணைந்து முழுமையாக இயேசுவை நம்ம உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். And we utterly diminish ourselves. நம்மை குறைத்து அவரை உயர்த்துகிறோம். யோவான் அதுதான் சொன்னால, he must increase and I must decrease. He must increase and I must decrease. So the focus is him and not us. நீங்களும் நானும் ஆராதனை சபையில நடத்துறோம்னா, வாசிக்கிறோம்னா, you know, if we are doing that, we are mere instruments to lead people into the presence of God. We are mere instruments. கருவிகளாக தான் ஆண்டவர் நம்மளை பிரயோஜனப்படுத்துவார். So it is not just outward expressions. இல்லைன்னா அது ஒரு religious encounter. ஆவியோடு அப்படின்னா நம்ம எந்த ஒரு வேஷம் இல்லாமல், மறைமுகம் இல்லாமல், நான் இங்கேயும் நான் இப்படிதான், வெளியே நான் இப்படிதான், வீட்டிலே நான் இப்படிதான். Honestly speaking, when I sing in this church, the same way, if I go to another church, the same songs. Have you all had trouble singing the same songs, same worship in other churches? You feel more shy, maybe because of the situation lah. எல்லாரும் வேற ஆள் இருக்காங்க, பயம், என்ன நினைச்சிரும், right? But we can come out of it. We not be shy and be truthful who we are. அதாவது நம்ம வந்து போலித்தனமா இருக்க வேண்டியது அவசியம் இல்லை. நம்ம யாரு கூட இருந்தாலும், யாரும் பார்க்காம இருந்தாலும் பார்த்தாலும், this is my posture before God. This is me before God. Will we give priority to God in church and outside of church? பரிசுத்தவான்களோடும் உலகத்தில் இருக்கிறவரும் நம்ம எப்படி அவருக்கு முதன்மை கொடுக்கிறோம் என்று காண்பிக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஜீவியம் ரொம்ப முக்கியமா இருக்குது. A life that is steadfast and honest and transparent. அப்படிப்பட்ட தொழுகை செய்கிறவரை தான் பிதாவானவர் தேடிக்கொண்டு இருக்கிறாரா. Spirit and truth, very truthful to God. For God alone weighs the thoughts and attitudes of the mind. Proverbs 16:2 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தான் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிற அந்த வசனம் சொல்லுது. Proverbs 16:2, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறாரா. God is the one who weighs us. So what I'm trying to say here, do we stop singing? No, absolutely not. Do we sing louder? If that is you, sing. Do you clap loudly? Go, clap loudly. Are you someone who claps softly because whatever reasons? Yeah, but be you. நம்ம நடன நிப்பாட்டணுமா? இல்லை.
நீ கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு பாரம் இருக்கு, கஷ்டம் இருக்கு, but the joy of the Lord, go do it. Do you stop playing music? No, you keep doing it. Do it more sincerely. Offer yourself wholly to God. உண்மையான ஆராதனை உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து வரும்போது you start making melodies. Hallelujah. You start making joyful noise. நான் நிறைய வாட்டி நான் சொல்றேன், நீங்க கேட்டிருப்பீங்க, பாட்டு வர்றதுக்கு வெயிட் பண்ணாதீங்க, ரைட்? ஒருத்தவங்க உங்க லீட் பண்ற வெயிட் பண்ணாங்க. Thank God for worship leaders in our church. Thank God for backup singers. I thank God, I have no complaints. But don't depend on them. சில நேரத்துல லீட் பண்ணும்போது தெரியும், பாஸ்டர் அப்படியே worship பண்ணிட்டு ஹalleluya ஹalleluya வேல்மேன் அமைதியாயிடுவேன், சத்தமே வராது. என்னடா இது, அப்ப நான் லீட் பண்ணா நீங்க பாடுவீங்களா? சாலா அருதி. நம்ம எதுக்கு, நம்ம வந்து ஒரு ஸ்பா worship team எதுக்கு, ஒரு ஸ்பா, ஒரு தூண்டுதல், ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு நட்ச். Hey, come on, God is good, come on, let's give him our best praise, worship, cries, you know, துதிகள், whatever. நம்ம வந்து நட்ச் பண்றோம். Then what? We take a back seat. Hallelujah. ஆனா சில worship leader பாத்தீங்கன்னா very good. பிசைலாம் சில நேரத்துல குவைட் ஆயிடுச்சுட்டு குரல்ல மட்டும் கேட்போம். Learn to make melodies, friends. Learn to sing a spiritual song. துதிங்க, very easy. Hallelujah, hallelujah. ஆண்டவரே நன்றி அப்பா. சங்கீதத்தை எடுக்கிறீங்களா? சங்கீதம் 23 கர்த்தரே மேய்ப்பராய் இருக்க, கர்த்தரே மேய்ப்பராய் இருக்கிறார், ஒரு ராகம் வந்துருச்சு, அவ்வளவுதான். மேக் மெலடி இன் யுவர் ஹார்ட். அதான் அந்த வசனம் சொல்லுது. அது எப்படி வரனா, நீங்க முதன்மை, ஆண்டவருக்கு முதன்மை கொடுக்கும்போது உங்களுடைய துதி, உங்களுடைய கீதங்கள், உங்களுடைய make a joyful noise, you know, you can't contain it. God is so real in your life, you will not contain it. சில நேரத்தில் நம்ம ஏன் ஃபீல் பண்றோம், maybe not you all, I'm just saying sometimes we feel that way. சிலருக்கு அந்த ஃபீலிங் இருக்கும், ஏன்னா இன்னைக்கு வந்து அவளை கிக் இல்லை, இது எப்படி நீ சொல்ல மாட்டாங்க, ஆளுங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்றேன், பட் இட் இஸ் ட்ரூ. சம்டைம்ஸ் யூ ஃபீல் இன்னைக்கு ரொம்ப குவைட்டா இருந்துச்சு சர்ச், வர்ஷிப்லாம் கொஞ்சம் அவ்வளோ இதாக இல்லை, அது கொஞ்சம் அந்த இது அந்த ஃபீலிங் இல்லை. I think we need to think again. It has nothing to do with a preaching. A preacher does his work, does his best. Musician, keyboardists, or whatever, do their best. எங்க இடிக்குதுன்னா மண்டே டு சாட்டர்டே தேவனுக்கு முதன்மையான ஒரு ஆராதனை, முதன்மையான வாழ்க்கை வாழலைன்னா சண்டே கஷ்டமா இருக்கும். Amen. மண்டே டு சாட்டர்டே you are full of praises. கிச்சன்ல போகும்போது வெங்காயத்தை வெட்டும் போது ஐயோ கண்ணீரோடு, உண்மையான கண்ணீரா நான் போலி கண்ணீரா தெரியல, வெங்காயத்தை வெட்டும் போது ஒரு ஸ்தோத்திரம் ஆத்திரம் ரம்பத்தை போட்டு ஸ்தோத்திரம் ஆத்திரம். Amen. குளிக்கும் போது ஒரு ஹalleluya, praise the Lord. அப்ப சபைக்கு வரும்போது நீங்க சொல்ல தேவையில்ல, எல்லாரும் praise the Lord, ஃபோர்ஸ் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக். பிகாஸ் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. நீங்க ஆல்ரெடி tuned with God, you're prioritizing him, your life is a life of worship. அப்ப சபைக்கு வரும்போது I think I want to encourage you guys, இந்த சின்ன கூட்டத்துல I can see that there are people who are more vocal and you know their life is being changed. It will impact people around us, you know. We can bring good change in our church. Not that the church is not changed. அதாவது நீங்க பக்கத்துல இருக்கவங்க ரொம்ப நல்ல தாக்கத்தை கொண்டு வருவீங்க. ஸோ இது எப்படி வரும், மண்டே நம்ம சண்டே பிறகுதான் அந்த அதான் சொல்லுவாங்க, சண்டே இஸ் ஆல் க்ளோரி, மண்டே இஸ் another ஸ்டோரின்பாங்க. சண்டேலாம் ஹை பிரைஸ், ஓ அல்லேலூயா, பிரைஸ் காட், அல்லேலூயா. மண்டே போனா கடுப்பாயிடும், எந்த அல்லேலூயா வராது, எரிச்சல் தான் வரும். அப்புறம் ஸ்டார்ட் பலே சண்டே திருப்பி மண்டே கடுப்பு, என்னால இது. அதான் ஆண்டவர் முதன்மை. So Sunday service is a catalyst for us to receive and we go forth into the troubled world. So நம்முடைய ஆராதனை authenticity வேணும்னா prioritize God in every facet of your life. செஞ்சு பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கர்த்தருக்குள்ள. அதனால சங்கீதக்காரன் சொல்றார், Psalms 122 verse 1, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். David was excited to go to the house of God and he asked others to also come because his life was so contented in God. அரண்மனையில் இருக்கிறவர்
ஆடு மேய்த்தவர். ஆலயத்திலும் அவர் பாடலை எழுதுறார், வெளியும் எழுதுறாரு, கொகையிலும் எழுதுறாரு. அவர் ஆண்டவரோடு எவ்வளவு ஒரு நெருக்கத்தை வைத்தார். He knew God wherever he was, whether it's in the temple, whether it's in the royal palace, whether it's in the cave, whether he's running away from people who are killing him. Army, ஒரு பெரிய ஆர்மி அவருக்கு தொடர்ந்து வருது. ஆனா still he's prioritizing God all the time. Did he fail? Of course he has failed. Have we failed? Of course we do fail, but we don't fall in our failures. We rise up, Lord, உங்களுக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனே. வேதத்தில் இன்னொரு உதாரணம் இருக்கு, மேரி and Martha. What did Mary do compared to Martha? Not that Martha was wrong, Mary prioritized. Okay, Luke chapter 10 முடிவுக்குள்ள வரோம். Luke chapter 10 verse 38 ல இருந்து வாசிக்கிறேன். Luke 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா, அக்கறை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே, ஒன் திங். மரியாள் தன்னை விட்டெழுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அப்படின்னா மேரியுடைய prioritizing was different from Martha. Not that Martha was wrong. Martha was no lesser compared to Mary. But Mary knew she had to be at Jesus' feet in worship. மரியாளுக்கு தெரிந்தது ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், priority முதல்ல அவருடைய சமூகத்தில் இருக்க வேண்டும் என்ற அதை தான் அவள் தெரிந்து கொண்டார். There were many things to be done, but this was of utmost importance. இது எப்படி இருக்கு? There were many things to be done. வீடு ஆயத்தப்படுத்துறதுக்கு the utensils are prepared பண்ண, சாப்பாடு prepare. There are many things to be done in our life. வாழ்க்கை நம்மளுடைய இருதய கதவை தட்டிக்கொண்டே தான் இருக்க போகுது. ஒண்ணு இல்லைன்னா இன்னொரு பிரச்சனை வரதான் போகுது. நான் ஒரு பேட் ப்ராஃபஸி கொடுக்கல. This is life. I'm sorry, I have to say it. No matter how well you try to live for God, என்னடா இப்பதான் ஒண்ணு முடிஞ்சிச்சு, ஆண்டவரை ஸ்தோத்திரிச்சேன், இன்னொன்னு வருதே. That is life. That is life. So life will always demand our attention, our whatever. There are many things will demand our attention, but this has to be most important. இதுதான் ஆக முக்கியமாக இருக்க வேண்டும், இதுதான் முதன்மையாக வைக்க வேண்டும். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமில் பேசுகிற சம்பவத்தை நீங்க அறிவீங்க. Genesis 22 and verse 1 நான் வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவர், இதோ அடியேன் Abraham, and God is talking. அப்போது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறித்து மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து, waking up way in the morning, தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனார். மீனோட ஸ்டோரி. 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்போது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு, அண்டர்லைன் பண்ணீங்க, தொழுது கொண்டு உங்கள் இடத்துக்கு திரும்பி வருவோம் என்றார். You all wait here, the servants சொல்றாரு, me and Isaac, we will go and worship and we will come back. ஆபிரகாமுக்கு ஒரு ஆராதனை இருதயம் இருந்தது.
priority இருந்தது. எஸ், ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்தார். ஆனா ஆண்டவர் பரீட்சை பண்றாரு, சோதிக்கிறார். அந்த அந்த கொடுத்த மகனே நான் கேட்கும்போது இவன் என்ன செய்வானே. வாவ், வெரி டிஃபிகல்ட். ஆபிரகாமுக்கு தெரிந்தது ஒண்ணுதான், God, whatever it is, I have to put you first. This goes against my thought principles. நான் யோசிக்கிறது மாரி இது வரலையே, நான் நினைக்கிற மாரி இது இல்லையே, அது ஒரு புறம் வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு? He goes and about to do what he was told to do. அவர் ஆராய்ச்சிட்டு திருப்பி வருவேன்னு சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அவர் முதன்மையை கொடுத்தார். முதன்மையை கொடுக்கும்போது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவரே பலியை அனுப்பி ஈசாக்கு விடுவிக்கப்பட்டார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் தேவனை இப்பொழுது நாம் தொழுது கொண்டு இருக்கிறோம். இயேசு மத்தேயு 6:33 சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Let's prioritize. Worship is giving God the priority. Amen. Worship is giving God the priority. ஆராதனை என்பது தேவனிடத்தில் முதன்மையை கொடுப்பது. அதை நம்ம செய்யறோம், நான் நம்புறேன். I encourage us at all costs, whatever it is, God give us the strength to always put Him first. Amen. Amen. Hallelujah. Praise God. Let's just receive the word and we're going to spend time in prayer. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Father. No matter how hard it is, Lord, it is our joy to put you first, Lord. Yes, Lord. Yes, Lord. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் ஆண்டவரே, it is best and it's better to put you first, Lord, because you know the best. Hallelujah. நீங்க முன்னால போறது நல்லதுதான் ஆண்டவரே. உங்களுக்கு முதல் இடம் கொடுக்கிறது நல்லதுதான் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும், எப்பொழுதும் அதை செய்ய வேண்டும். அது மனசுல எங்களுக்கு எப்பொழுதும் அதை வைக்க வேண்டும். Giving you the priority, the prioritize you, Lord, in our decision making, in our choices. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை we do nothing, Lord, without consulting you or knowing what is in your heart. Giving you always, Lord, the biggest portion of our hearts. Amen. In fact, all our hearts. கர்த்தர் இந்த வார்த்தையெல்லாம் சொல்றாரு பாருங்க. நம்முடைய இருதயத்தினுடைய, if our heart has different chambers and it can be segregated, different percentage, நம்ம வந்து ஒரு 10% ஆண்டவருக்கு கொடுக்கலாம், இல்லாட்டி 90% கொடுக்கலாம், ஆனா 100% கொடுக்கலாம். அதான் prioritize. Sometimes we fail, 95 வருது, yes, human, but then in our hearts we decide to make Him Lord. Amen. நம்முடைய இருதயத்துல we set apart our Lord, our God as Lord. அவரை கர்த்தர் என்று நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். அவரை போல யாரும் இல்லைன்னு நம்ம சம்பந்தப்படுத்த முடியாது, பண்ண மாட்டோம். No one can be compared with our God. Hallelujah. Hallelujah. When we prioritize Jesus, when we lift Him high, even in our sorrows, in our joys, we always think that, Lord, it is for you. It is for you, Lord. Hallelujah. நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரே உமக்காக, நான் மரித்தாலும் உமக்காக ஆண்டவரே, என்னுடைய உயர்விலும் என்னுடைய தாழ்விலும் உமக்காக ஆண்டவரே. It's always you, Lord. I will always put you at the center of my life, Lord. Hallelujah. Hallelujah. நன்றி இயேசுவே. Oh, நன்றி அப்பா. Shall we just reorder once again, reorder ourselves. Reorder ourselves. Hallelujah. Hallelujah. நம்முடைய வேலை இடத்துல is God at the center stage. Yes, we are managers, supervisors, உடன் வேலை செய்றவங்க, but have we put God at the center stage? நம்முடைய குடும்பம் ஆண்டவரே நம்ம முதலாவது எடுத்து வைத்திருக்கிறோமா? ஆண்டவரே நீங்க தான் அப்பா, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் ஆலோசிக்கணும், நீங்க தான் உங்களுடைய பிரசன்னத்தை கொடுக்கணும் ஆண்டவரே. Hallelujah. Worship is giving God the priority. Thank you, Lord Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord.
ஹalleluya. கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே நன்றி, கர்த்தாவே ஸ்தோத்திரம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா மகிமையின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் நம்முடைய இருதயங்களிலும் நம்முடைய சிந்தைகளிலும். Oh Jesus, take control, Lord. ஆண்டவரே ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. Take control அப்பா, take control அப்பா. When we give him the priority, he will take charge. அவர் பொறுப்பெடுப்பார், அவர் நடத்துவார், ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், விவேகத்தை கொடுப்பார், பாதுகாப்பை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். Hallelujah, hallelujah, hallelujah. Oh Jesus, oh Jesus, Jesus, Jesus. Hallelujah, hallelujah. Take a minute or two to just say, thank you Lord for your word, thank you for your word. Make me a true worshipper, Appa. Make me a true worshipper. Make me stronger, Lord, in that. Hallelujah. Make me stronger, Lord. Hallelujah. பிதாவானவர் அப்படிப்பட்ட தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் தேடிக்கொண்டே இருக்கிறார், தேடிக்கொண்டே இருக்கிறார். He's seeking, he's seeking. Yes, you and I are his beloved. நீங்களும் நானும் அவருடைய விருப்பமான பிள்ளைகள். அதனால்தான் இந்த ராத்திரி நேரத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். Hallelujah. Thank you Jesus. I know we all who are gathered here, we mean business with God, and without God we can't live. Amen. Hallelujah. Jesus. Thank you Lord. We can't live without God. Hallelujah. Hallelujah. God will honor that. God will honor that. Hallelujah. Nandri appa. Thank you Jesus. Thank you Lord Jesus. We're going to pray. If you want to stand, you can stand. I'll just lead in prayer. I'll just lead பண்ண நீங்களும் அப்படியே pray பண்ணுங்க. Hallelujah. Hallelujah. We come before God as true worshippers. Amen. Hallelujah. Hallelujah. Ask whatever you wish and it will be granted to you. கர்த்தர் சொன்னார், if you obey my commands, ask whatever you wish, it will be granted to you according to my will. Hallelujah. 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 Ask என்று கர்த்தர் சொல்கிறார், கேளுங்கள். Yes, according to my will. என்னுடைய சித்தத்தின்படி நீங்க கேட்கும்போது அது ஆக கடும். என்னுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து நீங்க செயல்படும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஹalleluya. இந்த நேரத்துல நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹalleluya. எந்த ஜெபத்தோட நீங்க வந்தீங்களோ, எந்த ஜெபத்தோட நீங்க வந்தீங்களோ, this is a Bible study and prayer. Hallelujah, hallelujah. எந்த ஜெபத்தோட நீங்க வந்தீங்களோ, everyone here had a prayer when he came here. I want us to pray to God now. Offer up your prayers to God. Offer it up to God. Hallelujah, hallelujah. Offer it up to God. Hallelujah. Offer it up to God. It is your workplace issue. Offer it up to God. அது உங்களுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலையா, தாங்க முடியாத வேதனையா, பிரச்சனையா, அல்லது குழப்பங்களா, ஆஃபர் இட் அப் டு காட். அல்லது வருங்கால காரியங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டுமே என்று இருந்தால் ஆஃபர் இட் அப் டு காட். ஹalleluya. As you and I offer it up to God. ஆண்டவர் முதன்மையில இருக்கிறதுனால he is as a better vantage point to show us the way. Hallelujah. I'm just going to lead us in that prayer. Just pray. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ, இந்த நேரத்தில் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஓ, நன்றி 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 இயேசுவே. Hallelujah, hallelujah. Yes Lord, yes, yes Lord. Hallelujah. ஜெபிப்பதற்கு மிக அதிகமாக, வேண்டுவதற்கு மிக அதிகமாக, மிக அதிகமாக, even more than we are desirous to ask Lord. You are more Lord. நீங்க ஒன்னும் வாஞ்சியா இருக்கிறீங்க உங்க பிள்ளைங்களுக்கு வாரி வாரி கொடுக்கிறதுக்கு. நீங்க ஒன்னும் தாகமா இருக்கிறீங்கப்பா எங்களுடைய குரல்களை கேட்கிறதுக்கு. நீங்க ஒன்னும் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்க ஆண்டவரே. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் போல நாங்க வந்திருக்கிறோம் அப்பா. வேஷம் போட்டு நாங்க வரவில்லை ஆண்டவரே. ஓ ஹalleluya. ஒரு மேடையை தேடி நாங்க வரவில்லை ஆண்டவரே. இதோ மரியாள் போல உங்களுடைய பாத தண்டையில, ஓ உடைய பாதம் ஒன்றே வேண்டும் போதும் என்று சொல்லி
ஓ, உலகத்தை ஒரு புறமாக வைத்து விட்டு உலகத்தை படைத்த தேவாதி தேவனிடத்துல நாங்கள் சேருகிறோம். தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்துல சேர்வார் என்று சொன்ன வண்ணமாக உம் அண்டையில நாங்கள் சேருகிறோம் ஆண்டவரே. கிட்டி சேருகிறோம் ஆண்டவரே. தூரமாய் இருந்து நாங்க கேட்கல ஆண்டவரே. சிங்காசன தண்டையில ஆண்டவரே, கிருபாசன தண்டையில தைரியமாக வந்து கேளுங்கள். ஓ ஹalleluya, கேளுங்கள் என்று சொன்னி நாங்க கேட்கிறோம். Ask, and here we are asking Lord. We are asking Lord. கேட்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவன் பெற்றுக்கொள்ளுவான். நாங்க எல்லாரும் பெற்றுக்கொள்ள போகிறோம் ஆண்டவரே. ஓ, நாங்கள் தேடுகிறோம் ஆண்டவரே. தேடுகிறவன் கண்டடைவான் என்று நீ சொன்னீர் ஆண்டவரே. அதனால நாங்கள் தேடுகிறோம். We are seeking Lord. We seek until we find, oh God. We are seeking right now, Lord. Seek and you shall find. Hallelujah. ஓ, தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னீங்களே. தட்டுகிறோம் ஆண்டவரே. எதெல்லாம் தட்ட வேண்டுமோ தட்டி ஆண்டவரே, கதவு திறக்கிற வரைக்கும் நாங்கள் தட்டுகிறோம் ஆண்டவரே. ஓ, தட்டுகிறோம் ஆண்டவரே. Knock and the door shall be open unto you. நமக்கென்று ஆண்டவரே நீர் கதவை திறந்து கொடுப்பீர். எங்களுக்காக திறக்கப்படும் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை போல, ஓ, இந்த கூட்டம் வேற மாதிரி கூட்டம் உங்களுக்கே தெரியும் ஆண்டவரே. நேரத்தை ஒதுக்கி வைத்து நம்ம வந்திருக்கிறோம். எங்களுடைய பொறுப்புகள்லாம் ஒரு பக்கம் வைத்து விட்டு நாங்க வந்திருக்கிறோம். இதோ வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிக்க, சேர வேண்டிய ஆசீர்வாதம், சேர வேண்டிய சுகம், கிடைக்க வேண்டிய பலன் ஆண்டவரே, திறக்க வேண்டிய கதவுகள் ஆண்டவரே, அடைக்கப்பட்ட கதவுகள் ஆண்டவரே, எல்லா விதமான தடைகள் ஆண்டவரே. ஓ, மலை போன்ற பிரச்சனை எதுவாய் இருந்தாலும் சமபூமியாய் ஓ, உம்முடைய வார்த்தையின்படி உமக்கு நாங்கள் முதன்மை வைக்கிறோம் ஆண்டவரே. முதலிடம் வைக்கிற பிள்ளைகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். We are not a people who put you last, Lord. We love you too much, Lord, to put you at the back end, Lord. You don't belong to the backyard, Lord. Oh, you deserve the highest praise, Lord. Highest honor, Lord. Highest attention, Lord. Oh, we look to you, Lord, the author and perfecter of our favor, God. Oh, எங்களை தலையை அண்ணாந்து பார்த்து, ஓ, எங்களுடைய உதவி, எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எங்கள் ஒவ்வொருவருக்கும் யாரை விட்டு விடாதீங்க அப்பா. உங்களுடைய மகனாக, உங்களுடைய மகளாக நாங்கள் வந்திருக்கிறோம். உரிமை கொண்டு வந்திருக்கிறோம். அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு உரிமை இருக்கிறது ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவி எங்களுக்கு தந்தது நிமித்தமாக we cry Abba Father. அப்பா பிதாவே, பிள்ளைகளாக நாங்க கேட்கிறோம். எங்களுடைய குடும்பத்திற்காக கேட்கிறோம். எங்க வேலைக்காக கேட்கிறோம். எங்களுடைய ஊழியத்துக்காக, சபைக்காக கேட்கிறோம். நாங்க விட மாட்டோம். உங்களுடைய பாதத்தை பிடிக்க வந்திருக்கிறோம். உங்களுடைய குரலை கேட்க வந்திருக்கிறோம். கீழ்படுகிற பிள்ளைகளாக நாங்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எதிர்ப்பு காண்பிக்கிற ஒரு கூட்டம் இல்ல. Lord, we are a people who want to be aligned with you, Lord. Oh Jesus. You call unto your God, my friend, my brother, my sister. You call unto God. Call unto me and I will answer you. And I will show you unsearchable things that you do not comprehend. Oh, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். Call unto God. Call
கூட்டமாக நாங்கள் வந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழந்து பைத்தியமாயிருக்கிற என்று பவுல் சொன்னது போல நாங்க எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு ஒண்ணு உங்களுக்காக இல்லாட்டி ஒண்ணுமே வேணான்னு சொல்ற ஒரு கூட்டமாக நாங்க வந்திருக்கிறோம். இயேசுவே, என்னில் நிலைத்திருங்கள், அப்போது நான் உங்களில் நிலைத்திருப்பேன் என்று சொன்னவரே, பிள்ளைகள் எல்லாரும் உங்களுடைய வஸ்திரத்தை பிடிக்க வந்திருக்கிறாங்க. உங்களுடைய பாதத்தை பிடித்து முத்தமிட்டு தலைமயில உங்களுடைய பாதத்தை வைத்து கண்ணீர்னால துடைக்கிற ஒரு கூட்டம் இங்க நாங்க வந்திருக்கிறோம். எத்தனை பேர் இருந்தாலும் நாங்க ஒரு கூட்டம். நாங்க வந்திருக்கிறோம் அல்லவா ஆண்டவரே? எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா நாங்க தனியாக வந்திருக்கிறோமே. எங்களை நீங்க கண்ணோக்கி பார்க்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய பார்வை இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பார்வை கூர்மையாக எங்கள் மத்தியில இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜெபங்களை நீர் பார்த்து எல்லா கண்ணீரை துருத்தியில வைத்து கணக்கிட்டு கொண்டு இருக்கிறீங்க. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனே, என் தேவனே, என் தேவனே. Call unto your God, my brother. Call in the way that you never called him before. I want us to cry out to God that you never had done before. I don't want you to reach out to God like a religious God. He is our God. அவர் சமீபமாய் இருக்கக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். இன்று அவருடைய குரலை கேட்டோம் என்றால் நாம கேட்கிற ஒரு கூட்டமாய் இருக்கிறோம். We are not a stubborn contingent. We are a people who are obedient. We choose to be obedient, no matter how hard it can be, God. No matter how difficult it can be, Lord. We die to ourselves and we choose to obey you, God. We are a bunch who choose to put you first, oh God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் எத்தனை பேர் இந்த இடத்துல ராஜ்யத்தை தேடி வந்திருக்கிறீங்க? You can tell your God, Lord, I've come to seek your kingdom. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் ரெண்டாவது இல்ல, மூணாவது இல்ல, நாலாவது இல்ல, அஞ்சாவது இல்ல, கடைசி இல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறவர்களாக வருகிறோம். இயேசுவே, இந்த கூட்டத்தை மட்டும் விட்டுறாதீங்கப்பா. நாங்கத்தோட வந்திருக்கிற ஆண்டவரே, Lord, we are not putting you in the last place, Lord. Lord, look at us, Lord. Look at us, Lord. We are at your altar, God. Lord, we are at your feet, God. Lord, we are at your table, Lord. உடைய மேஜையின் கீழ் விழிக்கும் துணிக்கைகளை பொறிக்கைகளை பாத்திரம் சொல்லி நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. யாரோ விட்டாதீங்க ஆண்டவரே. யாரோ முழங்கால போடுறாங்களோ, யாரோ எழுந்து நிக்கிறாங்களோ, யாரெல்லாம் உட்கார்ந்துட்டு ஜெபிக்கிறாங்களோ, அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறதுனால யாரையும் விட்டுறாதீங்கப்பா. அவங்களுடைய வலது கரத்தை பிடித்து கொண்டு இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இந்த கல் அமைதியா இருந்தாலும் இந்த கல்லே பேசுமே. Even the stones will cry out. Even the stones will cry out. Hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. அப்பா, ஒவ்வொரு மேலும் உங்களுடைய மகிமையை அனுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னத்தை நீங்க அனுப்புங்க ஆண்டவரே. Lord, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க தொடரும் ஆண்டவரே. அவங்களோட படிப்பு ஒன்னும் வேற லெவல்ல இருக்கணும் ஆண்டவரே. அவங்களுடைய ஃபியூச்சர் வேற லெவல்ல இருக்கணும் ஆண்டவரே. அவங்க படிப்பு வேற லெவல்ல இருக்கணும் ஆண்டவரே. இதோ உங்களை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஏதோ சும்மா உட்காந்துட்டு இருக்கலாம்ப்பா, சும்மா வரலாம்ப்பா, சும்மா வரலாம் ஆண்டவரே. தாகத்தோட வந்திருக்காங்க ஆண்டவரே. ஒரு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் கர்த்தரை தேடாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ப்பா. அவங்க பாத்திரத்தை நீங்க நிரம்ப வைங்க ஆண்டவரே. அவங்களுடைய பாத்திரத்தை நீங்க நிரம்ப வைங்க ஆண்டவரே. அவங்க பாத்திரம் வழிந்து, Lord, your cup will overflow. Let your cup overflow. Let your prayers reach out to you, Lord. அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும்.
அவங்க எதற்காக ஜெபிக்கிறாங்களோ, எதற்காக மன்றாடுறாங்களோ ஆண்டவரே, அதெல்லாம் நீங்க கேட்டு ரெட்டிப்பாக 3 தரம் 4 தரம் 100 தரம் 100 தடவை பெருக செய்யுங்க, பெருக செய்யுங்க, பெருக செய்யுங்க ஆண்டவரே, பெருக செய்யுங்க ஆண்டவரே. இந்த இடத்துல யாரும் தரித்திரனாக இருக்க கூடாது ஆண்டவரே. எல்லாரும் பணக்காரனா மாறணும் ஆண்டவரே, எல்லாரும் ஐஸ்வர்யனாய் மாறணும் ஆண்டவரே. Why Lord? Make us rich so that we can be so generous, Lord. Make us rich, Lord, so that we can give to the poor, give to the missions, give to the church, Lord. Make us rich in wisdom so we can give good advice, Lord. Oh, make us rich in love so that we can forgive easily, Lord. Make us strong in you, Lord. Make us strong in you, Lord. கிருபை பெறுவதாக, கிருபை பெறுவதாக, கிருபை பெறுவதாக, கிருபை பெருகுவதாக, கிருபை பெறுவதாக ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே பிள்ளைகளை முடிசூட்டுங்க ஆண்டவரே, முடிசூட்டுங்க ஆண்டவரே. This is a place of honor. This is a place of honor. It's a place of honor. It's a place of honor. God will honor us. God will honor us. God will honor us. I'm not sure about the others, but God will honor us. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை பிதாவானவர் தேடுகிறார். அப்படிப்பட்ட பட்டியலை நான் இருக்கிறேன்னு சொல்லி நம்ம வந்திருக்கிறோம். Hallelujah, 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 Lord. Reign supreme in our life, Lord. Come and reign supreme, Lord. Even if you have to break our ego, Lord, destroy our pride, Lord, please do it. Reign supreme, Lord. Come have the highest place, Lord. You deserve it, Lord. You deserve it. You deserve it, Lord. Hallelujah, hallelujah, Lord. Hallelujah, Lord. இந்த இடத்தை விட்டு நாங்க போகும்போது ஆண்டவரே, Lord, some of us go out of this place as parents, make us stronger, Lord. Some of us go out of this place as children, as youths, Lord, as students. So many category of life, Lord. How much we need you, Lord. I pray that, Lord, as we go out in this place, Lord, true worshippers, Appa. Our life, our lifestyle, our conduct, behavior, Lord, all things, Lord. நமக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்துங்க, எங்களை உருவாக்குங்க, அப்பா. I know, Lord, you will hold us close to your heartbeat, Lord. Thank you, Lord. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வாந்தியோடு வந்திருக்கிறோம், வந்து சேர்ந்திருக்கிறோம். நல்ல காரியங்களை நீர் செய்து நிறைவேற்றுவீர். நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. வெறும் கையாக நம்ம போக மாட்டோம், நிறைவோடு போவோம் ஆண்டவரே. பாத்திரம் நிரம்பி போவோம் ஆண்டவரே. முகம் பிரகாசிக்க நம்ம போவோம் அப்பா. அந்த வகையில எங்களை தொடர்ந்து நீங்க நடத்தணும். நல்ல காரியங்கள் எங்கள் மூலமாக செயல்பட எங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். சபைக்காக நன்றி, சபையில செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து இந்த சபையை நீங்க காத்துக்கொள்ள வேண்டும், சபை அங்கத்தினரை காத்துக்கொள்ள வேண்டும். என்னையும் என் குடும்பத்தாரை என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். Church leaders, members, new believers, and those who are already here for some years, Lord. This is your church, Lord. Build your church, Appa. Build your church, Lord. பிசாசன தந்திரங்கள் கொஞ்சம் கூட வந்துடக்கூடாதப்பா. சபையை நீங்க தொடர்ந்து நடத்த வேண்டும் ஆண்டவர். ஆவியிலே நடத்த வேண்டும், கிருபையினால் நடத்த வேண்டும். நல்ல ஒரு பரிசுத்த வார லென்த் நாட்கள் நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். தொடர்ந்து உங்களுடைய கரம் ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து போகும்போது உன்னதத்திலிருந்து ஒரு பலன் பெற்றேன். Hallelujah. Even just like Jesus at the Garden of Gethsemane. Remember, he was prostrate, or he was kneeling down, he was prostrate. The Lord sent an angel. The Bible says that Jesus was strengthened. Hallelujah. Praise God. God gives us the strength. Thank you, Father. We love you, Jesus. நன்றி செலுத்தி சகலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென், ஆமென். God is good. ஆமென். கர்த்தர் நல்லவர்.